வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில என்ன இவ்வளோ பெரிய டவரா அவளை தண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறான்னு பார்க்காதீங்க. இது கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை வந்து இன்னைக்கு வத்தல் போட போறேன். டீயை போட்டு இந்த மாதிரி கட்டை திண்ணையில உட்காந்து குடிக்கிறது அது ஒரு சுகம் தாங்க. காலையிலே அப்பெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு தின்னா இருக்கும் இல்லைங்க. டீயை போட்டுறது, டீ கூட எங்க கடையில வாங்கிதான் எல்லாம் குடிப்பாங்க. இப்ப எல்லாம் டீ போடுறாங்க. அப்படியே டீயை போட்டு இந்த கட்டை திண்ணையில உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே குடிக்கிறது, அதெல்லாம் ஒரு காலம். மாதிரி முடியாது. வாங்க எல்லாரும் டீ சாப்பிடுங்க காலையிலேயே. இது பண்ணு வாங்கிட்டு வந்தேனே, அதில் ஒன்று நினச்சி சாப்பிட்றேன். பண்ணா ஆமா இல்ல எடுத்துருவாங்க. அதெல்லாம் அப்ப சாப்பிட்டதுதான், இப்பயும் சாப்பிட்றது. எங்க காக்காவுக்காக நாங்க டெய்லி காக்காவுக்கு பண்ணு மிக்சரு மதியம் சூடா சாதம் வச்சு சில் பண்ணாம சாதம் வச்சிருவோம். அதனால எங்ககிட்ட ரெகுலராகவே பண்ணு இருக்கும் வீட்டுல. பண்ணு இப்ப குட்டி பண்ணு, அப்பெல்லாம் டீ கடையில இருக்கும் பண்ணு பெருசா இருக்கும் பாருங்க. அப்பெல்லாம் ஜுரம் அடிச்சா என்ன செய்வோம், ஒரு டீ ஒரு பண்ணு, அப்படியே ஜுரம் நின்றுடுனா பாருங்களா. ஞாபகம் இருக்காங்க? ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுக்கிங்களா, என்ன செய்வாங்க, வீட்டில் பண்ணு வாங்கிட்டு வந்து நினச்சி சாப்பிட கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவாங்க. ஆனால் அதுலாம் அந்த ஒரு நினைவுகள் வருது பண்ண பார்த்ததும். நீங்களே நான் மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. எப்படி எங்கூட்டி ஜீவராசிகள் தண்ணி குடிக்குது பாருங்க, பறவைகள். காலையில் வச்சதும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வாளி தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். எத்தனை வாளி பாருங்க, எல்லா வாளியும் தண்ணி பிடிச்சி வச்சுருவோமா. அப்படியே வந்து எல்லாம் குடிச்சிட்டு போவாங்க தண்ணியை சாப்பிட்டுட்டு. கொத்தரங்காய் நல்லா மழைன்னு எப்படி கொதிச்சு வெந்து வருது பாருங்க. இப்போ பத்திய குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சுட சோறில் அப்படியே மொண்டு போட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு சேர்த்தாவே போகிறோம். சுட சோறில் வச்சு அப்படியே பிசைஞ்சு வச்சு சாப்பிட்டா, ஆஹா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாப்பிட்ருவோம். ஆஹா சூப்பருங்க. உங்களுக்கும் இந்த பத்திய குழம்பு வேணுங்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. நாளை சந்திப்போம்.